பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த வசனத்தின் கடைசி பகுதியை எனக்கு உணர்த்தினார். இந்த வார்த்தைகளை அநேக ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக சபைகளிலே பேசியிருக்கிறோம். மற்றும் அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகளுக்கு பிரயோஜனமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை உணர்த்தியதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். முதல் பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லி ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஜனங்களையும் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்கிறதை இந்த வாக்கியங்கள் நினைவு கூறுகிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆம், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அங்கே திருப்தி காணப்படும். உதாரணமாக நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் பிரசங்கித்து முடித்த பின்பு ஜனங்கள் எல்லாம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அவரிடத்திலே, சிஷ்யர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், அவர்கள் வெறுமையாய் அனுப்புகிறது எனக்கு மனதில்லை, அவர்களுக்கு புசிக்க ஆகாரம் கொடுங்கள் என்ற பொழுது சிஷ்யர்கள் எல்லாம், இத்தனை நாட்கள் இங்கே இருந்தோம், எவரிடத்தில் ஆகாரம் உண்டு என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அந்த வேளையிலே ஒரு சிறுவனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நன்றாக இந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருப்போம். தேவன் ஒரு மனிதனை, ஒரு திரளான கூட்டத்தை ஆசீர்வதிக்க விரும்பினால் இருப்பவைகளை கொண்டு அதை பெருகச் செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றும் இல்லாதிருக்கிற நிலையிலிருந்தும் கூட தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எப்படி இந்த இடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் 5000 பேருக்கு அங்கே திருப்தி அடையும்படி புசித்து 12 கூடைகள் மீதமாக எடுத்தார்கள் என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கிறதோ, அதுபோல தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் குறைவான காரியம் அல்ல. அவருடைய வாழ்விலே திருப்தி, அவர்கள் திருப்தி அடைந்து அவர்கள் தேவனை இன்னும் மகிமைப்படுத்துவார்கள் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே எவைகளிலே நீங்கள் குறைவுபட்டு காணப்படுகிறீர்கள்? உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார். பொருளாதாரத்திலே குறைந்து காணப்படுகிறீர்களா? சரீர பிரகாரமாக சுகம், பலன், ஆரோக்கியமின்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை பூரண சுகத்துடனும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலே அவரை நம்பி இருக்கிற ஒருவரையும் அவர் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அவர்கள் எல்லோருக்கும் நன்மையையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அவர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இதே 31 அதிகாரத்தின் 25 வசனம் சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லி, நிரப்புவேன் என்றால் எல்லா விதமான நம்முடைய நினைவுகளிலே தோன்றுகிற எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி சொல்லுகிறது வசனம்? விடாய்த்த ஆத்துமா, அதாவது தொய்ந்து போன, நொந்து போன, வேதனையோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற, எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி, அதாவது அவர்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு அவர்களை நான் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் அருளுகிற நன்மையினால் நாம் திருப்தியாவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். God bless you.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.